Hi friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கார்ட்போர்டும் கலர் பேப்பர்ஸும் வச்சு ஒரு அழகான வால் டெக்கர் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு ரவுண்டு போட போகிறேன். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் பென்சிலில் ரவுண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது கிளியராக தெரியாது, அதனால நான் வந்து மார்க்கரில் வரைஞ்சி காமிக்கிறேன். ரவுண்டு வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து ரவுண்டுக்குள்ளே ஒரு மரமும் மரத்தோடு சேர்ந்து ஒரு ஊஞ்சலும் நான் வரைய போகிறேன். நான் வந்து பென்சிலில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியாது, அதனால் நான் வந்து மார்க்கரில் வரைஞ்சி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மரம் தான் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோவே போடலை, அதுக்காக ரொம்ப சாரி. 1 மந்த்துக்கு மேலே நான் வீடியோ போடலை. நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப பழைய ஃபோன். அந்த ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. அந்த ஃபோனில் இருந்து தான் நான் வந்து வீடியோ எடுத்து மாதத்துக்கு ஒரு 3, 2, 4 அந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோனும் உடஞ்சி போனனால என்னால் சுத்தமாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால ரொம்ப சாரி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வீடியோ பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மரம் வரைஞ்சிட்டு ஊஞ்சல் வரைஞ்சாச்சு. ஒரு பேப்பரில் வந்து 2 பேர் ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சி அதையும் இதில் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த மரத்துக்கு நடுவில் இந்த கிளைகளுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணுறது நான் வீடியோவில் காமிக்கல, ஏன்னா சின்ன பசங்க யாராவது வீடியோ பார்த்தா அவங்க தனியாக வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கார்ட்போர்டுன்றனால ஈஸியாகவே வந்துடும். நான் அதனால் நைஃப் வச்சு அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் எடுக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம வரைஞ்ச மரத்தையும் ஊஞ்சலையும் ஷேப்பாக கட் பண்ணும்போது அந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தனால வந்து அது தனியாக கட் ஆகிடுச்சு. அதனால் அதை இது கூட அட்டாச் பண்ண முடியல. ஊஞ்சல் வந்து நான் தனியாக திரும்ப வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து இதில் பேக் சைடில் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், ப்ரஷ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் இல்லைனா ஹோம்மேடாக அக்ரலிக் பெயிண்ட் எப்படி ஹோம்மேடாக பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைனா ஹோம்மேடாக ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னா நிறைய டைப்ஸில் ப்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரவுண்டில் மட்டும் நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஊஞ்சலில் வந்து நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கல, இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஊஞ்சல் மட்டும் ப்ளெயினாக வரைஞ்சி கூட கட் பண்ணலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இல்லைனா ஏதாவது பேர்ட்ஸ் உட்காந்துருக்க மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த கார்ட்போர்ட் பீஸ், அதுக்கு ஓரத்துலேயும் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பேக்ரவுண்டும் பிளாக் கலரில் இருக்கனால நான் வந்து பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாமே நம்ம வந்து பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பெயிண்ட் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ண ஓரத்துலேயும் நான் பெயிண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னல, அது பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதனால தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சைடில் இருக்க ஓரத்துலேயும் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து அந்த மரத்துக்கு ஃபுல்லாமே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஊஞ்சலுக்கும் நான் ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் பெயிண்ட் கொடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு. இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து லைட் பிங்க் கலரில் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்று வந்து 3 சென்டிமீட்டருக்கும் இன்னொன்று வந்து 2.5 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸில் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், ஒரு சைடு வந்து க்ளோஸாக இருக்கும். அந்த க்ளோஸ்டு சைடில் வச்சு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தோன்னா அழகான ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குட்டியாக ஒரு ஃப்ளவர் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர்லேயும் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக புரியும் நான் சொல்கிறத விட. இப்போ கட் பண்ணி எடுத்திருக்க பெட்டலுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும். அதில் ஒரு பெட்டலில் வந்து கம் போட்டு இன்னொரு சைடில் இருக்கிறத தூக்கி அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி அழகாக ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொன்றையும் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இதே மாதிரி நீங்களும் நிறைய பண்ணிக்கோங்க இந்த கிராஃப்ட் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சோம்ல, இந்த கார்ட்போர்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ கம் எடுத்திருக்கேன். இந்த கிளைகள் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அங்கெல்லாம் வந்து கம் போட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கே ஒட்ட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோவுக்கு பேசுகிறனால எனக்கு எப்படி பேசுகிறதுனே தெரியல. வாய் கொஞ்சம் உளருது. கொஞ்சம் உளறி பேசியிருந்தேன்னா அதை வந்து கண்டுக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கம் போட்டு நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் கொடுக்குறனாலே என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு கோல்டாக வேறு இருக்குது. வாய்ஸ் கொடுக்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இப்படியே பயந்துகிட்டே இருந்தேன்னா என்னால் வீடியோவே போட முடியாது. அதனால தான் எனக்கு எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று பேசி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொஞ்சம் வர வச்சுட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கரெக்டாக பேசி நிறைய வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் ரெகுலராக. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு தைரியம் வரும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற ஆர்வத்தை எனக்கு வர வைக்கும். இப்போ இந்த மரத்தோட பாதி கிளைக்கு வந்து நான் ஃப்ளவர்ஸ் நிறைய ஒட்டிட்டேன். உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சா கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணுறது, நீங்கள் எப்படி மரம் வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸை ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கேப் இருக்க இடத்துலலாம் நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த ஊஞ்சலோட ஒரு சைடில் மட்டும் நான் ஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். இது எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வாலில் ஹேங் பண்ணணுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரம் நீங்கள் மாற்றி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் பிங்க் கலரில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகான லுக் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒட்டணும்னு தோணுச்சோ அது எல்லா இடத்துலையும் நான் ஒட்டியிருக்கேன். இதை வாலில் மாட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபெவிகால்லாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காயலை. அது காஞ்சிருச்சுன்னா அந்த ஒயிட் கலரில் தெரியாது. இப்போ இதை நான் உங்களுக்கு வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். டபுள் சைட் டேப் போட்டு இதை நீங்கள் வாலில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், வாலில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.